இருக்கும். இந்த டேம் பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த டேம் பார்த்தீங்களா எப்படி வெள்ளைக்காரவங்க கட்டியிருக்காங்கன்னு சொல்லி. இதுலேருந்தாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டு காவேரி தண்ணி குடிநீரே வருது. அதனால் வெள்ளைக்காரை வந்து நல்லது தான் செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் மதம் பரப்புனான்னு சொல்லி ஒரு கல்லை போதனை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மக்களுக்கு தேவையான தண்ணீரையும் கொடுத்தாங்க. ஆனால் அதோடு ஜீவத்து நீராகி இயேசு கிறிஸ்துவையும் சொன்னாங்க. தேங்க்யூ சகோதரா. வணக்கம். நாங்கள் ஜெபம் ஊழியத்தின் சார்பாக வந்திருக்கோம். இங்கே இந்த மேட்டூரில் வந்து மக்களுக்காக ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம். காலையிலேருந்து ஜெபம் பண்ணோம். இப்போ கடவுள் படைத்த இந்த நீருக்கெல்லாம் பார்க்க வந்திருக்கோம். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நீங்கள் பேட்டி கொடுத்ததுக்காக ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சகோதரா. உங்களுக்கு அண்ணே இது வைகையால காவேரியானே? காவேரி நீர் மேலாண்மை வாரியம் அமைத்து அதை மத்திய அரசி தமிழில் வெளியிட்டதன் நினைவாக மேட்டூர் அணையில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூண் இதுவே. தேங்க்யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே பாருங்கள், அந்த பூவில் அந்த தேனி வந்து என்ன செய்யுது, தேனை எடுக்குது. அந்த பூவில் தான் என்ன பண்ணுது, தேன் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுது தெரிஞ்சு அந்த தேனி என்ன பண்ணுது எடுக்குது. தன்னுடைய வாழ்நாட்களில் என்ன செய்யுது, இதையே ஒரு தொழிலாக செஞ்சு ஒரு ஸ்பூன் தேனை சேகரித்து கொடுத்து என்ன பண்ணு செத்து போகுது. காட்டீனில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும், நாட்டீனில் வாழ்கின்ற யாவும் கர்த்தா உமை போற்றுதே. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம், தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா உம் அன்பினை உணர்ந்தே